துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மறைமுக வருமானங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு சமசப்தமம்னு சொல்லக்கூடிய மேஷத்தை சனி பார்க்குறார், வக்கர சனி பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சிறு மாறுதல்கள் உங்களுடைய கூட்டு தொழிலில் அமையும். அந்த மாறுதல்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வக்கர சனி பார்க்குறார். வக்கர சனி 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அதிகமான வியாபாரங்கள் நடக்கக்கூடியதாகவோ உங்களுடைய தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தொழில் உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அவர்களுக்கு சில செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் அதாவது 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அதாவது தனஸ்தானத்தை சனி பார்க்குறார். தனஸ்தானத்தை சனி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் பண வரவில் இருந்தாலும் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குடும்பத்தில் சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சியும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போகிறது. இந்த முதல் 1.5 மாதத்தில் ஒரு பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது இடத்தை விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர 2வது அதாவது 1.5 மாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர், அதாவது ஆகஸ்டிலிருந்து அக்டோபர் வரலும்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரலும் வச்சுட்டேன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாகவே மறைந்திருந்து பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கடைசி 1.5 வருஷம்னு சொல்லக்கூடிய அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதும் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனி பகவான் போகிறதன் மூலியமாக நிச்சயமான ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் குடும்பத்தில். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புகழ் வரும். படிக்கக்கூடிய